நாங்க இலவசங்கள் கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம். அடுத்து கொடிகளை கொஞ்சம் கேவலா. அப்ப 2000 நாங்கள் கொடுத்தோம். இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்களும் 2000. மூணாவது வந்த ஒருத்தர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500. நீங்கள் இந்த 2000 இந்த 2500 எங்க கொடுப்பீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேர் வச்சிருக்காரு, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தராங்க ஐயா. ஐயா அது எங்களை அடகு வைத்து உலக வங்கியில கடன் வாங்கி என் நாட்டு மக்கள் 12 கோடி பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படியும் இந்த அரசுக்கு வரி செலுத்துவாங்க. அந்த வரியை வாங்கி நாங்கள் ஒரு கடனை கட்டிவிடுகிறோம் என்று 10.25 லட்சம் கோடி கடனை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி வச்சிருக்கு. அந்த 10.25 லட்சம் கோடி 1000 ரூபாயை கொடுத்துட்டு அதுக்கு கலைஞர் பேர் வைக்கிறார்கள். கலைஞர் உங்கள் அப்பா, நீங்கள் அவரை கொண்டாடுங்கள், போற்றுங்கள், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இது தமிழ்நாடு, இது தமிழர்களுக்கான நிலம். இங்கு கருணாநிதிக்கு என்ன வேலை? எங்கள் நிலத்தில் விவசாயம் பாழ போவதற்கு, எங்கள் ஆட்சியின் உரிமைகளை பறிப்பதற்கு உங்கள் அப்பா கருணாநிதி தான் காரணம். நீங்க அதையெல்லாம் பேச மாட்டாரு. மாத்தி நான் 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார், நான் வீட்டுக்கு பிரிச்சு கொடுக்கிறேன். இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கிறார், நான் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துறேன். அந்த 8000 ரூபாய் கூப்பனை வாங்கி கொண்டு போய் நீங்க கடையில என்ன பொருள் வேணுமோ, டிவி வேணுமோ, மிக்சி வேணுமோ, கிரைண்டர் வேணுமோ, என்ன வேணுமோ நீங்க வாங்கிக்கங்க. இண்டக்ஷன் அடுப்பு வேணுமா, எது வேணாலும் வாங்கிக்கலாம். 8000 ரூபாய்க்கு நாங்கள் கூப்பன் கொடுக்கிறோம். இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பிரிச்சு கொடுக்குறோம். ஐயா அடுப்பு கொடுக்குறீங்க, டிவி கொடுக்குறீங்க, மிக்சி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, இங்க பிரிச்சு கொடுக்குறீங்க, எல்லாம் சரிங்கய்யா. மின்சாரம் தடையில்லாத மின்சாரத்தை உங்களால் கொடுக்க முடியுதா? நீங்கள் மின்சார கட்டணத்தை 4 முறை இந்த ஆட்சியில் ஏற்றி இருக்கீங்க. அந்த மின்சார கட்டணத்தை உங்களால் குறைக்க முடியுமா? நீ 2000 கொடுக்குற, மிக்சி கொடுக்குற, பிரிட்ஜ் கொடுக்குற, எல்லாம் கொடுக்குற. அதுல வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு பருப்பு, அரிசி, வெண்டைக்காய், சுண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் யாரு கொடுப்பா? இந்த விவசாயி தான். நாங்கள் தான் வந்து கொடுக்கணும். அதனால தான் நாங்கள் சொல்றோம், இவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது வீண். ஐயா ஸ்டாலின் பேசுவாரு, அவர் அல்லாத சாதாரண புற்றுவல் கருணாநிதியுடைய மகன், நான் எப்பவுமே சொல்றதா செய்யறதா சொல்லுவேன் அப்படின்னு பேசுறேன். 55 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக கடந்த முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக. இதுவரை எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு கேள்வி கேளுங்க, தெரியாது. ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியாது, உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியாது, திமுக இருக்கிற எந்த அமைச்சர் பெருமக்கள் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா சொன்ன வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்ற. ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்வேன்னு சொன்னது ஐயா ஸ்டாலின் தான். செவிலியர்கள் பணி நியமனம் செய்வேன், அவருக்கு உரிய ஊதியத்தை கொடுப்பேன்னு சொன்னது ஐயா ஸ்டாலின் தான். மருத்துவர்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு நிரந்தர பணி கொடுப்பேன், மருத்துவர்களை அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னது இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள் போராடி இருக்கிறாங்க, செவிலியர்கள் போராடி இருக்கிறாங்க, மருத்துவர்கள் போராடி இருக்காங்க. இப்படி எல்லாரையும் போராட்ட காலத்தில் விட்டுட்டு அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்லை. நீங்க பாருங்க, அரசாங்கத்துக்கிட்ட அரசு ஊழியர்கள் மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் யாருக்கு வேலை பார்க்கிறாங்க? நமக்கு வேலை பார்க்கிறார்கள். அரசு மருத்துவர்கள் மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லை. அதே மாதிரி நமக்கு வேலை பார்க்கின்ற செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. ஆனால் ஐயா உதயநிதி ஸ்டாலின் விருப்பப்பட்டாருங்கிறதுக்காக சென்னையில பார்முலா 1 கார் ரேஸ் நடத்துறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்குது. ஐயா கருணாநிதியுடைய பேனா சிலையை கொண்டு போய் கடலுக்குள்ள வைக்கிறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்குது. இதுக்கெல்லாம் காசு இருக்கு, ஆனா நமக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. ஓட்டுநர் நடத்துனர் அரசு பணியாளர்கள், போக்குவரத்து துறையில் வேலை பார்த்துக்க ஓட்டுநர் நடத்துனர்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ரிட்டையர்மெண்ட் காசு கொடுக்கறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட காசு இல்லை. 10.25 லட்சம் கோடி கடனை வாங்கி இதுல எதையாவது ஒன்றை நிறைவேற்றி இருந்திருந்தால் நாட்டு மக்களுக்கு நலன் வந்தது. ஆனா 2000 கொடுக்கிறேன் ஒரே நாள்ல ஐயா ஸ்டாலின் 5000 ரூபாய் போட்டார். நம்ம ஆளுங்க மகிழ்ச்சியா 5000 ரூபாய் போட்டு விட்டான். உண்மையுமே அந்த 5000 ரூபாய் வந்தன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு தேநீர் கடையில தேநீர் குடிக்க போறேன். ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நல்லா பல்ல கட்டிட்டே வந்தாப்ல. என்னடா ஒரு மனுஷன் பல்ல கட்டியா இருக்காப்ல, சிரிச்சுட்டே இருக்காப்ல. நானும் 10 நிமிஷமா பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அப்படியே இருந்தாரு. என்னங்க ஏங்க சிரிச்ச மணிக்கு இருக்கீங்க அப்படின்னா, எந்த லூசு பயில எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசா போட்டு விட்டுறான் மாத்தி அப்படின்னு. ஸ்டாலின் ஒரு லூசு பையன் சொல்லல, அவரு நினைச்சது ஏதோ ஒரு பேர் போய் அக்கௌண்ட் மாட்டி பணம் போட்டா போல இருக்கு, இன்ன வரைக்கும் போன் அடிக்கல அப்படின்னு அவர் அதுல இருந்திருக்காப்ல. அப்புறம் டீக்கல இருக்கிறவர் சொன்னாரு, ஐயா அது தமிழ்நாடு அரசு கொடுத்த காசு இல்லையா, இந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 போடுறாங்கல்ல, 3 மாசத்துக்கு சேர்த்து 3000
வெயில் அடிக்குதான், அதனால 2000 சேர்த்து 5000 தொகையை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே, அப்படியா உண்மையிலே ஸ்டாலின் திருக்கு போய் தான் போட்டுக்காம போடுறது